ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு அனிம் பார்க்க போகிறோம். ஒரு ஃபேண்டசி அனிம், ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி பார்க்கலாம். அனிம் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் இதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜை சுற்றி ஒரே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்குன்னா ஹியூமன்ஸுக்கும் டெமி ஹியூமன்ஸ்னால் இங்கே என்னென்ன காமிப்பாங்கன்னா, குரங்கு, பன்னி, அப்புறம் அரக்கர்கள், சில பேரெல்லாம் காமிப்பாங்க. அது கதையோட போக நம்ம யார் என்னன்னு பார்க்கலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா குரங்குக்கும் மனுஷங்களுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கும். அந்த வில்லேஜில் நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வில்லேஜர்ஸ். நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மலான வில்லேஜர் தான். அவங்க சண்டை போடுறதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பயங்கரமான பவர்ஃபுல் மங்கி ஒன்று வந்து சண்டை போடும்போது, நம்ம அந்த வில்லேஜோட தலைவரோட பையன் தான் வந்து நல்லா சண்டை போடுறவர் இப்போதைக்கு அந்த வில்லேஜில். அவங்க வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாதுகாவலர். அதாவது இங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு கடவுளை கும்பிட்றீங்க அப்படின்னா அந்த கடவுளோட சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஒரு கார்டியன் பியரர்னு சொல்லுவாங்க, அதாவது பாதுகாவலர். ஸோ அவங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கும். அது வந்து எப்படின்னா, அவங்க மூஞ்சியில் வந்து சில மார்க்கிங்ஸ்லாம் அப்பியர் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே, இவங்க கார்டியன் பியரர். ஸோ அந்த மங்கியோட சைடில் இருக்கிற கார்டியன் பியரருக்கும் நம்ம ஹியூமன் சைடில் இருக்கிற அந்த ஊர் தலைவரோட பையனுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு அந்த கார்டியன் பியருக்குள்ளே உள்ள ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக அது ஹார்ட் ஜூஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. தலைவரோட பையனுக்கு நிறைய இது இருக்கும். அவங்க வந்து நல்ல அதை குடிக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் ஏறும். நல்ல ஃபிசிக்கலாகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ எல்லா எனர்ஜியுமே அவங்களுக்கு அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோ வந்து எனக்கு நிறைய கிடைக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் அவனுக்கு நிறைய கொடுக்க மாட்டாங்க. அவனோட லெவலுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் அவன் எடுத்துக்கிட்டு கூட இருக்கிற வில்லேஜஸ்க்கெலாம் வந்து இது இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லோரும், ஊர் மக்கள்லாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நான் இன்னும் க்ரோ ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க கூட இருக்கிறவங்களோட ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அதே டைம் அந்த ஊர் தலைவரோட பையனை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. பொண்ணையும் காமிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, நானுமே கூட போய் சண்டை போடணுன்ட்டு. ஆனால் அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டான். பொண்ணுங்கள்லாம் சண்டை போடக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லி. அந்த காலமில் ஸோ அதனால் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க அதுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அதே டைம் வந்து இங்கே சண்டை போட்டுருக்கிறதுல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸில் கீழே விழுந்துருவோம். அந்த டைமில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். என்னென்னா வந்து இந்த ஜப்பான், டோக்கியோ அந்த சைடு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மெமரி வரும். அவன் வந்து இது என்ன மேஜிக்கா, என்னது இது அப்படின்னு அதை பற்றி யோசிப்பான். அது வந்து என்னென்னா, அது ஒரு அவனுக்கு தெரியாத ஒரு ரீஇன்கார்னேஷன் மாதிரி சொல்லுங்களாம் இந்த அனிம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கூட இருக்கிறவன் என்னாச்சு, நீ என்ன அப்படியே படுத்தே கிடக்க, நீ செத்து போயிட்டு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்டு அவங்க குவார்ட்டர்ஸில் தங்கி பேசிக்கிறாங்க. இந்த மேஜிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அவன் கூட இருக்கவன் சொல்லுவான், நான் பார்த்துருக்கேன் ஒரு ஆள் ட்ராவலிங் மாங்க்னு ஒருத்தன் இருக்கான். அவர் நினச்சாங்கன்னா விரல்லையே வந்து நெருப்பு வர வைப்பார். அந்த மாதிரி இன்னொன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு இன்ஸ்பயர் ஆகி நானும் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் யாரும் தெரியாமல் ஒரு இடத்துல வந்துட்டு ஃபயர் வரத்துக்காக ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்திருக்கும், ஆனால் அவன் நோட்டீஸ் பண்ண மாட்டான். ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். டக்குன்னு பார்த்தா மறுபடியும் அவன் வந்து பன்னிங்கெல்லாம் வந்து கூட்டமாக வரும் சண்டை போடுறதுக்கு. ஊர் மக்கள் எல்லோரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எல்லோரும் தப்பிச்சு ஓடுற ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து காலில் அடிபட்டுரும். அவனால் தப்பிச்சு போக முடியாது. இந்த பன்னிக்கிட்ட தனியாக மாட்டிப்பான். அந்த பன்னியோட நல்லா சண்டை போட்டுட்ருக்கும்போது தான் அவனுக்குள்ளே அந்த ஃபயர் பவரை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஃபயர் பவர் வச்சு அந்த பன்னியை வந்து டேமேஜ் பண்ணிடுவான். ஆனால் சாவடிக்க முடியாது, டேமேஜ் பண்ணிடுவான். அந்த ஃபயர் பவர் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாது. புதுசாக இப்போ தான் கற்றுட்ருக்கான். அதனால் வந்துட்டு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ கீழே விழுந்துடுறான். உடனே மயங்கி தான் இருக்கிறான், ஓரளவுக்கு அரை மயக்கத்தில் இருக்கான். அந்த டைமில் வந்து அந்த பன்னி வந்து அவனுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருது அவனை கொல்றதுக்கு. தூக்கிட்டு போய் தண்ணி பக்கத்தில் அந்த பள்ளத்தாக்கில் போடலான்னு போடும்போது நம்ம ஹீரோ கத்தி எடுத்து சறுக்குன்னு அந்த பன்னியை சாவடிச்சுட்டு அப்படியே 2 பேருமே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த கதை முடியுது. ஆனால் இதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோ என்னென்ன பண்ண போகிறான், எப்படி ஸ்ட்ராங் ஆக போகிறான், என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் காமிப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அனிம்.